வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். சாதம் வடிக்கிற பொன்னி அரிசி, பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். சாம்பார் சாதமெல்லாம் பச்சரிசி சாதத்தில் செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் கலந்து போட்டிங்கன்னா தலை தட்டின மாதிரி வரும். இப்போ இதான் அளவு. நீங்கள் கப்போ வீட்டில் டம்ளரோ மெஷர்மெண்ட்டுக்கு இன்னமோ எது எடுத்துக்கிட்டாலும் 3/4 கப்பு ரைஸு, அதில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கிட்ட நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறுற கேப்பில் நம்ம காய் அரியிறது இந்த மாதிரி மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இந்த ஊறுற கேப்பில் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், இதையும் போட்டு இதிலே நம்ம ஊற வைக்கலாம். இப்போது இதில் நான் வெந்தயம், ஒரு பிஞ்சு சீரகம் போட்டிருக்கேன். அதேமாரி ஒரு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இதுலேயே போட்டு ஊற வைக்கிறேன். இப்போ இதில் நான் எடுத்த அளவில் 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பீன்ஸ், ஒரு 4 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு சின்ன பாகுதி வாழைக்காய், ஒரு வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் இதை அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய் சைஸுக்கு நான் எடுத்துருக்கிற 1 கப் அரிசிக்கு இந்த அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா மிளகாத்தூள் நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானல் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு கோபுரமாட்டம் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சம் ஒரு மிளகு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகம், அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகா ஒரு 6-7 காரத்துக்கு தகுந்த மாரி, ஒரு பிஞ்சு, ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு பீஸ் தேங்காய். இந்த தேங்காவை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதில் நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தண்ணியிலே ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த இதில் கூட நீங்கள் வறுத்து கூட பொடி பண்ணி போட்டுக்கிட்டால் சாம்பாருக்கு தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது நீங்கள் இல்லைன்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் பொடி எவ்வளோ போடுவீங்களோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி இல்லாமல் இது அரைச்சி விட்ட மசாலாவை சாம்பாரில் சேர்க்க போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இது நல்லா வறுபட்டு வாசம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த ஒரு பீஸு, சின்ன பீஸு தேங்காய் இதை நம்ம சேர்த்து இந்த நல்லா ஆறின பிறகு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நல்லா நைஸாக அரைக்க முடிகிற அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அந்த சாந்து அரைச்சாச்சு. இப்போ நான் ஊறிட்டுருக்கிற அரிசி, பருப்பு, அதில் 2 கப்பு தண்ணி அதையும் சேர்த்து குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் அரிசி இருக்கிற பாத்திரத்தில் அலசி ஊற்றுறேன். மொத்தமாக நீங்கள் 6 கப்பு தண்ணி வைக்கணும். 1க்கு 6 பங்கு. 6 பங்கு தண்ணியிலே நீங்கள் புளி கரைக்கிறதுனாலும் சரி, அந்த தண்ணியிலே அரைக்கிறதுனா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிஸ் ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. 1க்கு 6 பங்கு. இப்போ இதில் 4-5 பங்கு ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு பங்கில் புளி கரைச்சி ஊற்றிடுவேன். உங்களுக்கு குளறுபடி ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பங்குக்கு 6 பங்கு தண்ணி. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காயை அரிஞ்சிருக்கிறது, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸு, உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ நாட்டுக்காயிலேருந்து எல்லாமே நீங்கள் போடலாம். குடமிளகா அந்த மாதிரி எல்லாமே போடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே, வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காய். இப்போது எல்லா காயும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வழித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக அரைச்சிங்கனாக்கா தண்ணி ஊற்றாமல் நீங்கள் தேங்காவை வறுத்துட்டு அரைச்சிங்கனாக்கா அந்த பொடியை கூட நீங்கள் எடுத்து வச்சுருந்து அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் அலசி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸி ஜார் அலசினது,
புளி வந்து கரைச்சது எல்லாமே சேர்த்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம இன்னும் உப்பு போடணும். உப்பு வந்து திட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோதான் போட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிக்கடி இதே செய்வீங்க. இப்போது இதில் கிளறி நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து புளி தண்ணிலாம் ஊற்றினா வேகுமா அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாமே ஒரே அளவாக போட்டு எல்லாம் போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் எவ்வளோ குழையிடுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். ஹோட்டல் சரவண பவன் சாம்பார் சாதம் மாதிரியே. இப்போ இது மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு இப்போ இது ஒரு 2-3 விசில் வரட்டும். இப்போது இதில் ஒரு 5 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகா, குண்டு மிளகா, கடுகு, சீரகம் ஒரு பிஞ்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ தாளிச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் சரவண பவன் ஹோட்டல்ஸில் சாம்பார் சாதம் சாப்பிடும்போது இப்படி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறின பிறகும் உங்களுக்கு வந்து தலை இருக்கும், இருக்கவே இருக்காது. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவோடு நீங்கள் சாம்பார் சாதம் ஒரு வாட்டி செய்து பாருங்கள். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டு இதையே நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம். சுட இதுக்கு ஒரு அப்பளம் ஒரு லெமன் ஊறுகாய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். இதுக்கு ஒரு லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்.